ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு நாங்கள் ஃபர்னிச்சர் வாங்கலாம்னு இருக்கிறோம். அண்ட் இந்த ஃபர்னிச்சர்லையும் 50% ஆஃபில் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்ட்டு நாங்கள் அங்கே போய் வாங்க போகிறோம். வாங்கிட்டு ஒர்க் ஆச்சுன்னா அது எப்படி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகலாம். வாங்க எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக போன வருஷம் இதே கடையில் நான் வந்து ஃபர்னிச்சர் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி வந்து 50% ஆஃபில் வந்து வாங்கலை. ஏன்னா நான் வாங்கினதுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி வாங்கியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த வருஷம் வந்து டைனிங் டேபிள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். அதனால் டைனிங் டேபிள் வாங்கும்போது சரி போன வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவங்ககிட்ட வந்து எப்படி 50% வாங்குறது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கடைக்கு போகிறோம். அந்த கடையில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தென் வெல் அண்ட் குட். அது எப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வந்தாச்சுங்க ரூம்ஸ் டு கோ. ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் ரூம்ஸ் டு கோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி Black Friday அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளையர் வரும். இந்த ஃப்ளையரில் நிறைய டீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் நாம் பார்க்க வேண்டியது முக்கியமாக இந்த ஒரு செக்ஷன். பேசிக்கலாக என்னென்னா, நீங்கள் $100 கிஃப்ட் கார்டு வாங்கினீங்கன்னா அவங்க வந்து ஒரு $100 கிஃப்ட் கார்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து பேசிக். இதை வச்சு தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே 50% எந்த ஃபர்னிச்சர்னாலும் வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு 2 கிஃப்ட் கார்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு $1000 ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, இல்லை ஒரு சோஃபா பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டைனிங் டேபிள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். $1000 நீங்கள் டேக்ஸோடு சேர்த்தா ஒரு 1200 அப்படி வரும். அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பேர் தேவைப்படும். ஒரு ஆளுக்கு 2 கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் 6 ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஒய்ஃபு இல்லை வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து கிஃப்ட் கார்டு வாங்க சொல்லலாம். நீங்கள் $600 கிஃப்ட் கார்டு வாங்கினாலே போதும். உங்களுக்கு வந்து $1200 மதிப்புள்ள கிஃப்ட் கார்டு கிடச்சிரும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து 50% வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக இதில் இருக்க பேசிக்கான ரூல். ஸோ இதை பேசிக்காக வச்சு தான் நாங்கள் வந்து இங்கே வாங்க போகிறோம். அண்ட் இதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. அதையும் நான் வந்து சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வந்து எங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான கிஃப்ட் கார்டு. நம்ம வந்து ஒரு $100 கொடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிஃப்ட் கார்டை கொடுப்பாங்க. அண்ட் இந்த கிஃப்ட் கார்டு வாங்கும்போது கூடவே வந்து இந்த போனஸ் கிஃப்ட் கார்டுன்னு சொல்லிட்டு இதை கொடுப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் கார்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரே ஆகாது. நீங்கள் இப்போவும் யூஸ் பண்ணலாம், இல்லை 5 வருஷம் கழிச்சும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கிஃப்ட் கார்டு வந்து நீங்கள் 5 வருஷம் வச்சுனா யூஸ் பண்ண முடியாது. ஒரே 1 இயருக்கு மட்டும் தான் வேலிடிட்டி. அதுவும் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, உடனே யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து November 29, December 14 தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் முன்ன பின்ன டேட் இருக்கும். ஒரு வருஷம் ஒரு டேட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 15-20 நாள் கழிச்சு தான் இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் December 14 அடுத்த வருஷம் December 14 இந்த கார்டை யூஸ் பண்ணிடணும். ஆனால் இந்த கார்டை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்பிரேஷன் டேட்டு கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கிஃப்ட் கார்டு இருக்கட்டும். இப்போது இன்றைக்கி வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. அந்த ஆஃபரை வந்து லாக்இன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடைக்கு வந்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு அதில் வந்து 20% பேமெண்ட் பண்ணணும். 20% பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து ஒரு 80% பேமெண்ட் நீங்கள் அப்புறமா பண்ணிக்கலாம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20% பேமெண்ட் வந்து நீங்கள் இந்த கார்டில் பண்ணிக்கலாம். இந்த கிஃப்ட் கார்டில் நீங்கள் வந்து 20% பே பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீதி நம்ம 50% இந்த கார்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கே யூஸ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் பார்ஷியல் பேமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 20% வந்து நீங்கள் இந்த கார்டு மூலிமா பே பண்ணிவிட்டு மீதி வந்து நாங்கள் அப்புறம் பே பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து December 14 அப்புறம் ஆன்லைனில் லாகின் பண்ணி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அந்த ஆர்டர் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் ஐடி நீங்கள் வந்து புல் பண்ணிக்கிட்டு அதில் வந்து மீதி இருக்கிற எல்லா பேமெண்ட்டும் வந்து இந்த கார்டு வந்து அப்போ எலிஜிபிள் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதில் இருக்க மொத்தமாக பே பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக பே ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்றைக்கு வந்து வீட்டுக்கு டெலிவரி வரணும் அப்படின்ற அந்த டேட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெலிவர் டு மை ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த ஆஃபரும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த போனஸ் கார்டு யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் சார் நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்கில் இருக்க ஆஃபரும் வந்துடும் உங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ்லேருந்து 50% உங்களுக்கு வந்து ஆஃபர் மாதிரியும் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து எந்த ஒரு பெரிய ஐட்டத்தையும் 50% ஆஃபில் வாங்க முடியும். ஸோ இந்த கிஃப்ட் கார்டு வாங்குறதுல ஒரு
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டோரில் மட்டும் தான் வாங்க முடியும், ஆன்லைனில் இது ஆப்ஷன் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கார்டை தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நான் வந்து ஒரு $1000 ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு $500 நான் வந்து கிஃப்ட் கார்டு வாங்கினா தான் எனக்கு மீதி $500 கிடைக்கும். ஏன்னா 50% பை ஒன் கெட் ஒன் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ஃப்ரெண்டையாவது நான் வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவிலேயே நான் சொன்ன இந்த மெத்தடில் மட்டும்தான் வந்து 50% ஆஃபில் உங்களால் வந்து வாங்க முடியும். இல்லை பாஸ் எனக்கு வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து வேறு மாதிரி வந்து இதோட பயங்கரமான ரோபஸ்ட் ஆஃபர்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாய் அண்ட் சன்னம் தொடர சப்ஸ்கிரைப்.